அன்பானவர்களே, மை டியர் பாலிவுட் பீப்புள்ஸ், வீவர்ஸ், சில்ட்ரன்ஸ். இப்பொழுது நான் 62வது வயதில் அடி எடுத்து வச்சிருக்கிறேன். இது நாள் வரையில் என் வாழ்வில் எவ்வளோ பேரை நல்லா பயங்கரமாக திட்டுவேன், அசிங்கமாக திட்டுவேன், கெட்ட வார்த்தைகளெல்லாம் திட்டுவேன், கண்டித்து இருக்கிறேன். தண்டித்தது இல்லை. கண்டிப்பது வேறு, தண்டிப்பது வேறு. நான் கூட அடிக்கடி நம்ம அரசாங்கத்துக்கிட்ட தண்டிங்க, தண்டனை இல்லைங்க, குற்றங்கள் பயங்கரமாக இமயமலையை விட அது உலகத்திலே பெருசு இமயமலை தானே, அதை காட்டிலும் மிக பயங்கர அளவு இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும். நான் இப்போ ஆந்திரா இருக்குது, கர்நாடகா இருக்குது, வாட் இஸ் கேரளா சூப்பர். இட்ஸ் அ வண்டர்ஃபுல் அட்மினிஸ்ட்ரேஷன். கேவலமான அட்மினிஸ்ட்ரேஷன் எங்கன்னு கேட்டால் அது தமிழ்நாட்டில் தான். இந்தியாவிலேயே 30 மோஸ்ட்லி 38 சம்திங் அந்த மாதிரி அவ்வளோ ஸ்டேட்ஸில் ரொம்ப கேவலமான ஒரு நாடு எது என்றால் அது தமிழ்நாடு. உலகத்துக்கு தெரியும். ஆமாம், தமிழ்நாடு பற்றி நீ எங்கேயாவது போய் ஃபாரினில் கேட்டுப்பார், தமிழ்நாடுன்னு ஊர் இருக்கான்னு தான் கேட்பான். இந்தியான்ற ஊர் தெரியும். நமஸ்தே தான் சொல்லுவான், வணக்கம் எவனும் சொல்ல மாட்டான். நான் எதுக்கு சொல்ல வரேன், நான் நியூஸ் படிங்க, உங்களை சுற்றி என்ன நடக்குது என்பதை தெரிஞ்சு நான் கண்டிப்பாக சொல்கிறேன். நீங்கள் நியூஸ் படிக்கலைன்னா வரக்கூடிய பேரிடர்களை உங்களால் காப்பாற்றிக் கொள்ள முடியாது. ஆமாம், கண்டிப்பாக உங்களால் காப்பாற்றிக் கொள்ள முடியாது. காரணம் என்னவென்றால் சுற்றி நான் இதை பற்றி தான் படிக்க போகிறேன். பக்கத்தான் பார்த்தா போங்க. என்னது வருது சார்? தீபத்தை உலுக்கிய பயங்கர நிலநடுக்கம், 126 பேர் பலி, நேபாளமும் அமர்ந்தது. வட இந்தியா கூட நார்த் இந்தியா கூட பயங்கரமாக இதை உணர்ந்து இருக்கிறது. இன்னொரு விஷயம், உங்களுக்கு என்ன சொன்னாலும் மண்டையில் ஏற மாட்டேங்குது. நானும் எவ்வளோ காலமாக இந்த மாதிரி நியூஸ் படிக்கிறேன், நிறைய விழிப்புணர்வு விஷயங்களை பற்றி சொல்கிறேன். நான் இது வரைக்கும் ஒருவரையும் வஞ்சித்தது கிடையாது. பயங்கரமாக திட்டிருக்கேன், போயிருக்கேன், வந்திருக்கேன். ஏன் அப்படின்னா, என்னமோ தெரியல, அவங்க நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நம்ம மட்டும் நல்லா இருந்தால் போதாது, எல்லோரும் நல்லா இருக்கணும், உலகத்தில் இருக்கிற எல்லோரும் நல்லா இருக்கணும். அதுக்கு நியூஸ் படித்தா மட்டும் போதும்னு சொல்கிறேன். ஏன்னா அதுதான் உன்னை சுற்றி என்ன நடக்குதுன்றதை உனக்கு காண்பிக்கும். கேட்டால் நான் படிக்கலையேன்னு சொல்லுவேன். ஏன் படிக்கலாம், எல்லாரும் படிக்கலாம். கிழப்பசங்கள்லாம் படிக்கிறான். இன்னும் படித்து கொண்டு இருக்கிறவர்கள் எனக்கு தெரியும். 100 வயதில் படிப்பவர்களெல்லாம் நான் பார்க்கிறேன். சொல்லலாம். என்ன சொல்ல வரேன்னா, எங்கே பார்த்தாலும் பேரிடர்கள், நிலநடுக்கம். ஒன்று தெரிஞ்சுக்கங்க, டிசம்பர் மாதத்துலேருந்து ஏதோ இந்த ஜனவரி 8, இந்த நவம்பர் டிசம்பர் இதுக்குள்ளாரையே ஏகப்பட்ட நாடுகள் வெள்ளத்தில், நிலநடுக்கத்தில், எரிமலை வெடிப்பில் வைரஸ், இப்போ ஒரு வைரஸ் வேறு வந்துருக்குது. நல்லா பாருங்கள், HMPV அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைரஸு. ஏன்னா தயவு செஞ்சு கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருங்க. நான் இந்த பற்றி தான் படிக்க போகிறேன். நான் உங்களை பயங்கரமாக திட்டுறேன்னா, நீங்கள் கண்டிக்கலை, தண்டிக்கலைன்னா அவன் ஒரு நல்ல அப்பன் இல்லை, அவன் ஒரு நல்ல தகப்பன் இல்லை, அது ஒரு நல்ல தலைவன் இல்லை. இங்கே தலையில்லாத தலைவர்கள் இருக்கிறான். துட்டு, காசு, பணம், மணி இதெல்லாம் எப்படி சாவ போகிறான்னே தெரியல. கண்டிப்பாக 100% கூட்டமாக நீங்கள் ஊர்வலம் போகிறீங்க பார்க்குறேன். கூட்டமாக அந்த டங்ஸ்டன் ஆகட்டும், எதமா என்ன நம்ம விஷயம், இந்த அண்ணா பல்கலைக்கழகம் மாணவி, இதெல்லாம் ஒரு 10 நிமிஷத்தில் கண்டுபிடிக்கப்பட வேண்டிய விஷயங்கள். எனக்கு தெரியும், அவ்வளோ டெக்னாலஜிஸ் இருக்குது, அவ்வளோ மிகப்பெரிய ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, அவ்வளோ டேலண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. பட் இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் இதை செய்யவே மாட்டாங்க. மற்ற நாடுகளெல்லாம் ஓகே தான். இப்போ இந்தியாவிலையும் தமிழ்நாட்டையும் தான் சொல்கிறேன். இங்கே மட்டும்தான் லஞ்சமும் ஊழலும் அயோக்கியத்தனமும். நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, இந்த காரல் மார்க்ஸ் இருக்கார்ல, வேணும்னா அவர் பற்றி அவர் ஹிஸ்ட்ரி நான் ஏற்கனவே நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன். நம்ம பாரதியையும் காரல் மார்க்ஸ் இருக்கார்ல, 2 பேரையும் அப்படியே ஆமாம் ட்வின்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இது என்னுடைய கருத்து, புரியுதுங்களா? ஆமாம், அவர் காரல் மார்க்ஸ் சாகும்போது 11 பேர் தான் இருந்தாங்க. ஆமாம், காரல் மார்க்ஸ் இருக்காருங்களங்க, ஹூ இஸ் தட் புரட்சி மேன். தொழிலாளர்களுக்காக முதலாளித்துவ எதிர்த்து புரட்சி நாயகன், உண்மையான புரட்சி நாயகன் யாருன்னா அது காரல் மார்க்ஸ் தான். எத்தனையோ அவருக்கு ஆமாச்சு, மொத்தம் ஒரு 750 புக்கோ என்னமோ இருக்குது அவர் சம்மந்தப்பட்ட புத்தகங்கள். அவர் எழுதுனதே சக்கம்.
இப்படி அவரையெல்லாம் நீங்கள் படிக்க வேண்டும். முதலாளித்துவம் அப்படி என்பது என்னது? அ இருக்கவே கூடாது. தொழிலாளித்துவம் அப்படின்றது ஒண்ணு மட்டும் தான் இருக்கணும். முதலாளி என்பவன் கண்டிப்பா எங்க ஒரு முதலாளியும் ஆமா. ஒரு முதலாளி இருக்கிற இடத்துல தான் வறுமை உருவாகுது. ஒரு ஒரு தொழிற்சங்கம்ன்றான் அவன் ஒரு திருட்டு பையன். எங்க ஒரு ஃபேக்ட்ரி, ஆமா ஒரு தொழிற்சாலை, அங்க தான் பணமும் வளருது, வறுமையும் வளருது. பணமும் தயாரிக்கப்படுகிறது, வறுமையும் தயாரிக்கப்படுகிறது. எங்க ஒரு தொழிற்சாலையில். ஒரு அடிமைத்தனமான ஒரு தொழிலாளி ரத்தத்தை சிந்தி 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 உழைக்கிறான். அவன் வறுமையில் இறந்து போகிறான். கூடவே கொடுக்க மாட்டான். எங்கேயோ 1 2 கொடுப்பான். ஸோ இவன் உழைக்க உழைக்க அந்த தொழிற்சாலையில் இரு தயாரிப்புகள். ஒன்று பணம், அது முதலாளிக்கு போகிறது. ஒன்று வறுமை, அது தொழிலாளிக்கு போகிறது. ஒரு புரட்சி நாயகனாக நான் ஒன்றும் ஆமாம் கம்யூனிசத்தை சொல்வதற்காக இங்கே இல்லை. உண்மை நிலை இதை தான் உண்மை நிலை இதுதான். ஸோ மை டியர் பியூட்டிஃபுல் பீப்புள்ஸ், கார்ல் மார்க்ஸ்க்கு எப்படி ஒரு ஜென்னியோ அதே மாதிரி நம்ம பாரதிக்கு ஒரு செல்லம்மா. கார்ல் மார்க்ஸ் அவங்க மனைவி ஜென்னி வந்து பட்ட துன்பங்கள், துயரங்கள், ஓடிக்கொண்டே இருந்தார்கள். அப்பா எப்படிலாம் ஓடினாங்க தெரியுங்களா? ஓடி 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 கை குழந்தைய வச்சுக்கின பையோ அந்த கதையெல்லாம் படித்தா ரத்த கண்ணீர் வரும். அது சேம் செல்லம்மா மாதிரி தான். செல்லம்மா எவ்வளோ துன்பப்பட்டாங்க. பாரதியை இந்த ஆமாம் இந்த உலகத்தில் பாரதியை காப்பாற்றுவதற்காக எப்படி செல்லம்மா ஓடிச்சோ அவர் பின்னாடியே. அதே மாதிரி தான் கார்ல் மார்க்ஸுக்கு ஜென்னி அவரது மனைவி அப்படி தான். ஸோ எல்லோ புரட்சி மனிதர்கள் பின்னாலேயும் ஒரு அற்புதமான ஒரு காதல் இருக்கும். புரட்சி கவிஞர்கள் இருக்காங்கள்ல, புரட்சி கவிஞர்கள்னு சொல்கிறத விட புரட்சிக்காரர்கள் லைக் எம்ஜி ராமச்சந்திரன் அந்த மாதிரி. ஆமாம். ஸோ அவர்கள் பின்னால் அற்புதமான ஒரு காதல் இருக்கும். அந்த காதல் எப்படிப்பட்டதாக இருக்கும்னா, காதல் சொல்லலாம், இல்லை காமம்னு சொல்லலாம். முழுமையாக காதலில் முழுமையாக காமத்தில் தோற்றவனும் சரி, ஜெயித்தவனும் சரி, முழுமையாக நல்லா புரிஞ்சுக்கணும். செக்ஸில் பயங்கரமாக முழுமையாக ஜெயிச்சிருக்கணும், இல்லை முழுமையாக தோற்றுருக்கணும். காதல் செக்ஸ் ரெண்டும் ஒன்று தான். என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. ஸோ இதில் முழுமையாய் ஜெயித்தவன் அல்லது முழுமையாய் தோற்றவன் மிகப்பெரிய ஒரு மனிதனாக, சிந்தனையாளனாக, இந்த நாட்டு மக்களுக்காக, ஏழைகளுக்காக குரல் கொடுப்பவனாக இருப்பான். ஆமாம், அவன் கண் எதிர்க்க எந்த தவறு நடக்கவும் அவன் அனுமதிக்க மாட்டான். காரணம் என்னவென்றால் அவனுக்கு அமைந்த மனைவிகள் அந்த மாதிரி அற்புதமான மனைவிகள். புரட்சிக்காரனை காதலிக்கும் மனைவிகள் வாழ்க வளர்க. இன்றும் எவ்வளவோ புரட்சிக்காரர்கள் இருக்கிறார்கள். அவருடைய மனைவிகளே, இது உங்களுக்கு உண்டான ஒரு நற்செய்தி. உங்கள் கணவர்களை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். ஏன்னா அவங்க வானத்தில் நிலவு போல, வானத்தில் சூரியனை போல ஏழைகளுக்காக எவ்வளோ நேரங்களில் உயிரையும் விட்டிருக்கிறார்கள். தொழிலாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்காக வாடி வதங்கி சோறு தண்ணி இல்லாமல் தான் சொன்னனே. பெரிய பெரிய புரட்சிக்காரர்கள் சாகும் பொழுது அவர்கள் பக்கத்தில், அவர்கள் அருகில் 4 பேர் 5 பேர் 10 பேர் அப்படித்தான். பாரதிக்கு 13 பேருனா கார்ல் மார்க்ஸ்க்கு ஹமாஸ் 11 பேர் தான். த ஒற்றுமை. ஓகே, நான் பேசினா நிறைய பேசுவேன். இப்போ இந்த நிலநடுக்கத்தை பற்றி பேச போகிறேன். கொஞ்சம் தயவு செஞ்சு உங்கள் எல்லார்ட்டையும் திருப்பி கேட்குறேன். உங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளவில்லை என்றால் கண்டிப்பாக உங்களெல்லாம் அவனு போலீஸ் கிலீஸு மயிறு மண்ணம் கட்டி சட்டம் கட்டம் எதுவுமே தேவையில்லை. நீயே சுடுகாட்டில் போய் ஊண்டுடுவேன். அதான் பார்த்துக்கோ. ஓகே. நினைத்து செயல்பாடு என் தோழா, நினைத்து செயல்பாடு என் தோழா. நான் ஏன் பிறந்தேன், நாட்டுக்கு நலமென புரிந்தேன் என்று நாளும் பொழுதும் வாழும் வரையில் நினைத்திடு என் தோழா, நினைத்து செயல்பாடு என் தோழா, உடனே செயல்பாடு என் தோழா. நாடு நமக்கு என்ன செய்தது என்ற கேள்விகளை கேட்டுக்கொண்டு வாழ்வதில் பிரயோஜனம் இல்லை.
நாம் அதற்கு என்ன செய்தோம்? உன் குழந்தைக்கு என்ன பண்ண நீ? உன் குழந்தைங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்தியா? பிச்சை எடுக்க விட்டியா? மேன் ரோட்டில் பிச்சை எடுத்துன்னு இருக்குது மேன். அது முதல்ல கவனி. நான் ஏன் பிறந்தேன் யோசி. என கேள்விகள் கேட்பது எதற்கு? நீ என்ன செய்தாய் அதற்கு? என நினைக்கால் நன்மை உனக்கு. நாடென செய்தது நமக்கு. என கேள்விகள் கேட்பது எதற்கு? நீ என்ன செய்தாய் அதற்கு? என நினைத்தால் நன்மை உனக்கு. மலையில் பிறந்த நதியால் மக்கள் தாகம் தீர்ந்தது. மரத்தில் பிறந்த கனியால் அவர் பசியும் தணிந்தது. செடியில் பிறந்த மலரால் எங்கும் வாசம் கமழ்ந்தது. அன்னை மடியில் பிறந்த உன்னால் என்ன பயன்தான் விளைந்தது? நான் ஏன் பிறந்தேன்? பத்து திங்கள் சுமந்தாளே அவள் பெருமைப்பட வேண்டும். பத்து திங்கள் சுமந்தாளே அவள் பெருமைப்பட வேண்டும். உனை பெற்றதனால் இவள் மற்றவராலே போற்றப்பட வேண்டும். கற்றவர் சபையில் உனக்காக தனி இடமும் தர வேண்டும். உன் கண்ணில் ஒரு துளி நீர் வந்தாலும் உலகம் அழ வேண்டும். நான் சில்ட்ரன்ஸு நீங்கள் நினைக்கலாம், அட என்னடா இந்த காலம் எம்ஜிஆர் பாட்டெல்லாம் பாடின்னு கிடக்குது, நாங்கள் இன்னும் ஸ்பீடில் போயின்னு இருக்கிறோம் சாரிம்மா. நகை இருக்குது பாரு நெகம், அதில் அப்புறம் நீர்மூழ்கி கப்பலில், அப்புறம் அது போட்டில் கீட்டில் இதில் வானத்தில் அதில் கஞ்சா காட்டுறோம், தங்கம் காட்டுறோம், அதை காட்டுறோம், இதை அழைச்சி காண்டம் போட்டுட்டு குழந்தைகளை பெருக்காமல் இருக்க சொன்னால் நாங்கள் காண்டம் உள்ளாரையே போதை மாத்திரைகள்லாம் போட்டு அதை முழுங்கி எத்தனை நாடாக கொண்டு போயின்னு என்னன்னா சாகசங்கள் பண்ணின்னு எம்ஜிஆர் பாட்டை பாடின்னு திருந்துங்கன்னு சொல்லிட்டு தானே இருக்கிற நினைக்கிறேன். நீ எப்படி வேணா நினச்சிட்டு போ. நீ பண்ணுறது எல்லாமே உன் நன்மை கள்ளத்தி வைக்கி. தாத்தா பாடுற சாங்ஸ் எல்லாம் நீ நல்லா இருக்கணுன்றதுக்காக கேட்டால் கேட்டுனா போ. ஸோ ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோ, அம்மா நீ எல்லாரும் ஸ்பீடு தான், அவசரம் தான். எதுக்கு தருமா? சாவறதுக்கு. இயற்கையாக உன்னை சாவடிக்கணும், அதை விட்டுட்டு நீயா சாவக்கூடாது, அது தப்பு. சில்ட்ரன்ஸை நீங்கள் தான் எனக்கு ரொம்ப இஷ்டம். உலகத்தில் இருக்கிற எல்லா குழந்தைங்களும் சொல்கிறேன். ஆமாம், 8 வயதுக்கு கீழே இருக்கிற குழந்தைகள் எல்லா குழந்தைங்களும் எனக்கு பிடிக்கும். 8 வயசுக்கு மேலே போய்ட்டு எனக்கு பிடிக்கும். ஏன்னா அவங்க குணாதிசயம் குணங்கள் எதுவும் சரியில்லை. அதுக்கு நான் யாரை திட்டுறேன்? பெற்றோர்கள் தான் திட்டுறேன், சரியாக வளர்க்கல. தாத்தா பாட்டியை தான் திட்டுறேன், சரியாக வளர்க்கல. சரியாக வளர்த்தா எல்லாம் சரியாக தான் இருக்கும். சரி, அதை பற்றி நான் சொல்ல வரல. அதாவது ஒரு 1980 இருக்குல்ல, 1985 அந்த மாதிரி, 1982 80 அந்த மாதிரி, 1980 அந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தா ரஷ்யா, அப்புறம் கிரேக்கம், ஜெர்மன் அந்த மாதிரி ஊரில், நம்ம ஊரில் எல்லாமே எங்கேயோ பார்த்தா நிலத்தை வைத்திருக்கிறார்கள்ல, அதான் விவசாயிகள், இவங்களுக்கு ஒரு கடன் ஏற்பட்டால் என்ன தெரியுமா நடுக்கும்? இந்த பணக்காரன் அந்த நிலத்தை அவன் விற்கணும்னு நினச்சா, அந்த பணக்காரன் இருக்கான் பாரு, அந்த நிலக்கிழார்கள்னு சொல்லுவான். எல்லாம் இப்போ ரஷ்யா கிஷா எல்லாம் அங்கே. அப்போது அந்த நிலத்தை அவன் விற்பான் பார்த்தியா, அப்படியே அவனையும் விலைக்கு வாங்கிடுவானுங்க திருட்டுனாங்க. ஆமாம், எல்லாம் அடிமை, கொத்த அடிமை. இப்போ அந்த நிலத்தை ஒருத்தன் விற்கிறான், அவன் குடும்பத்தில் 20 பேர் இருக்கிறான்னு வச்சுக்கோ, 20 பேரும் அந்த முதலாளிக்கு அடிமை. இன்றைக்கும் அப்படி தான் இருக்குது. அன்றைக்கி மன்னராட்சி, இன்றைக்கி மயிராட்சி, சரியா? ஸோ இப்படி காலங்காலமாக ஏழைகளை அடிமைப்படுத்தி கொத்தை நாடு விற்றுடுவான். ஆமாம், நிலத்தை விற்கிறியா, உன் குடும்பத்தில் 10 பேரில் 20 பேர் 100 பேர்னாலும் அந்த முதலாளி சொன்னதை தான் நீ கேட்கணும். அவன் வைக்கிறது தான் சட்டம். அவன் வைக்கிறது தான் மன்னனும் கேட்பான், மத குருமார்கள் கேட்பான், எல்லாரும் கேட்பான். கேவலமான ராஸ்கல்ஸ் வாழ்ந்த காலகட்டங்கள் அது. சரி, இன்றைக்கி இவ்வளோ அப்போ டெக்னாலஜி இல்லை, எதுவுமே இல்லை, ஃபோன் இல்லை, அது இல்லை, லொட்டு இல்லை, எந்த ஒரு டெக்னாலஜியில் அடிமை. ஆமாம், ஒரு முதலாளி எத்தனை அடிமைகள் வைத்திருக்கிறான் என்பதை பொறுத்து தான் அவன் எவ்வளோ பெரிய பணக்காரன் என்பதை அவங்க நிர்ணயித்தாங்க. அப்போது
ஒரு முதலாளி இருக்கிறான்னா அவங்ககிட்ட அப்போ இந்த கார் இருந்தது, பிளேன் இருந்தது, ஏதோ போட்டுக்கிட்டு அப்புறம் இந்த பாய்மர கப்பல் இந்த மாதிரி தான் அந்த காலத்துலலாம். அப்போல்லாம் காலங்காலமாக பாய்மர கப்பல் இருக்குது. காலம் தோன்றி அப்போவே கடலில் பயணம் செய்வதற்காக பாய்மர கப்பல்கள் இருந்தது. அதை தான் பயன்படுத்தினா அதில் தான் அவங்க வந்து அப்பவும் கொள்ளடிச்சானுங்க. கடற்கொள்ளையர்கள் இப்படியெல்லாம் இருக்கிறானுங்கல்ல, காட்டுக்குள்ளார பூந்து காட்டுவாசிகள் எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு காட்டெல்லாம் அபகரிக்கிறோன்னு நினைக்கிறவன் எல்லாம் ஈட்டி வச்சு அடிச்சானுங்க. அவனுங்க இன்னும் இருக்காங்க. இன்றைக்கும் ஏகப்பட்ட தீவுகள் இருக்குது. இந்த திருட்டு நாய்ங்களை காட்டு பக்கமே அவனுங்க சேர்க்க மாட்டானுங்க, ஈட்டியில் அடிச்சு கொண்டுவானுங்க. இன்றைக்கும் இருக்குது. ஏன்னா இவங்க முகர கட்டையில் இவங்க ஒனாசி அவனுங்களுக்கு தெரியும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, என் சில்ட்ரன்ஸே, என் செல்லங்களே, பயங்கரமான காலம் இந்த காலம். அப்போ வந்து மக்களால் நம்ம தொல்லை இருந்தது. இப்போ அப்பயும் இயற்கை பேரிடர்கள் இருந்தது. ஆனால் இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது. நாளுக்கு நாள் தினம் சுனாமி நிலவெடிப்பு இப்போ இந்த இதெல்லாம் வந்து உழப்போதா. ஸோ பி கேர்ஃபுல். பீஜிங் ஜான்வரி 8, 2025. தீபத்தை உடுக்கிய பயங்கர நிலநடுக்கம். 126 பேர் பலி. நேபாளமும் அதிர்ந்தது. ஆமாம், நம்ம நார்த் இந்தியா கூட பயங்கரமாக அதிர்ந்துருக்குது. சிதஸ் பாருங்கள், நல்லா டேக் லுக். ஓகே, பார்த்துட்டிங்களா? சரி, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பீஜிங் ஜான்வரி 8. சீனாவில், சீனா இருக்கு இல்லையா, சீனாவின் கட்டுப்பாட்டில் உள்ள தீபத்தை பயங்கர நிலநடுக்கம் உழுக்கியது. அப்போது இதில் வந்து 126 பேர் பலியாகினர். இந்த நிலநடுக்கத்தால் அண்டை நாடான நேபாளமும் அதிர்ந்தது. அப்புறம் தீபத்தின் புனித நகரம். தீபத்தின் புனித நகரம் என்னன்னு பார்த்தா, சீனாவின் தன்னாட்சி பெற்ற பிராந்தியமான தீபத் இமயமலையின் வடக்கு பகுதியில் உயரமான இடத்தில் அமைந்து உள்ளது. உலகிலேயே அதிகமான உயரத்தில் அமைந்திருப்பதால் தீபத் உலகின் கூரை. தீபத்தை வந்து என்ன சொல்லுது, உலகின் கூரை. அது ஏன்னா ரொம்ப ஹைட்டில் இருக்குல்ல, மேமலை மேலே. ஓகேவா? ஸோ சீனாவின் தன்னாட்சி பெற்ற பிராந்தியமான தீபத் இமயமலையின் வடக்கு பகுதியில் உயரமான இடத்தில் அமைந்து உள்ளது. உலகிலேயே அதிகமான உயரத்தில் அமைந்திருப்பதால் தீபத் உலகின் கூரை என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த நிலையில் தீபத்தில் நேற்று பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது. அதன் புனித நகரங்களில் அதன் புனித மீன்ஸ் நல்லா லுக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய புனித ஸ்தலங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, ஆலயங்கள்லாம் இருக்கு இல்லையா, கோவில்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, எல்லாம் வந்து தரை மட்டம் ஆகும் அளவுக்கு இயற்கை சேதாரங்கள், இயற்கை பேரிடர்கள், பேரழிவுகள் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறன்றன தொடர்ந்து. அதுக்காக தான் நான் இந்த நியூஸ் எடுத்து நான் படிச்சுன்னு இருக்கிறேன். தொடர்ந்து நவம்பர், டிசம்பர், ஜனவரி ஏகப்பட்ட உலக நாடுகள், நிறைய ஏகப்பட்ட நாடுகள், 195 நாடுகள் இருக்குது. 195 நாடுகள்லேயும் சேதாரம் இருக்கிறது தொடர்ந்து. அதாவது இது நான் என்ன சொல்ல வரேன்னா, இனி இப்படி தான் இருக்கும், தொடர்ந்து இப்படி தான் இருக்கும். காலங்காலமாக இதை வந்து நம்ம வந்து சகித்து கொண்டு, உறவு கொண்டு, நட்பு கொண்டு, இது கூடவே தான் நம்ம வாழ்ந்தாகணும். அதை பற்றி தான் அதுக்காக தான் நான் படிக்கிறேன். ஸோ இந்த நிலையில் தீபத்தில் நேற்று பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது. அதன் புனித நகரங்களில் ஒன்றான ஷிகாசே நல்லா அது ப்ரொனன்சியேஷன் தப்பாக மன்னிச்சிடுங்க. ஓகே, அது பேர் என்னது, ஷிகாட்சே நகரை மையமாக கொண்டு இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. உள்ளூர் நேரப்படி காலை 9:05 மணிக்கு. உள்ளூர் நேரம்னா எல்லா நாடுகள்லையும் டைம் வித்தியாசப்படும் இல்லை. இப்போ இங்கே ஒரு டைம்னா அங்கே ஒரு டைம், அங்கே ஒரு டைம், அமெரிக்காவில் ஒரு டைம், லண்டனில் ஒரு டைம், ஜெர்மனியில் ஒரு டைம், பாரிஸில் ஒரு டைம், அப்படி தானே. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னாக்கா டைம் உள்ளூர் நேரப்படி குறிப்பிடுறாங்க. உள்ளூர் நேரப்படி காலை 9:05 மணிக்கு ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 7.1 புள்ளிகளாக பதிவானதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்தது. அமெரிக்க ரேடார் அந்த அந்த மிஷின்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு உண்மை தான் சொல்லும், போய் சொல்லாது. நம்ம ஊர் மாதிரிலாம் போய் சொல்லாது அதெல்லாம். ஓகேவா? சரி, இப்போது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த 7.1 ரிக்டர்ன்றது பெருசு.
5.1 ஒரு அப்படி ஓரளவுக்கு குழுங்கும் நடுங்கும். ஆமாம், போர்வை போத்திக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கும். ஸோ 7.1 என்பதுலாம் அதிகம். இன்னும் 8.1 9.1 நினைத்து பாருங்கள். அவ்வளோதான், தரமாட்டோம். தட்ஸ் ஆல், ஃபினிஷ்ட் ஓவர், எண்ட் ஆஃப் டேஸஸ். நான் அடிக்கடி சொல்லிட்டு கிடப்பேன்ல. ஆமாம், அது முடிஞ்சிடும். அந்த மாதிரி பார்க்கலாம். இது அதிகமாக தான் இருக்குது. நான் தொடர்ந்து பார்த்து கவனித்து வருகிறேன். இப்போ அடிக்கடி வருது எல்லாமே சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களாக தான் இருக்கிறது. தட் மீன்ஸ் எல்லாமே 6.1 அப்படி இப்படி மேலே 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 தான் போகுது. ஸோ இது இப்படி தான் இருக்கும். திஸ் இஸ் கோயிங் டு பி வாட் அப் டு திஸ் எண்ட் ஆஃப் டேஸஸ் சொல்கிறேன்ல. காலம் முழுதும் நீ இப்படி தான். மாற்ற முடியாது. நோ மெஷின்ஸ், நோ ரேடார் கிடார், அது இது கண்டுபிடிப்பு. எலன் மஸ்க் குடும்பத்தோட அங்கே ஸ்பேஸுக்கு போகலான்னு இருக்கிறார் குடும்பம். எலன் மாஸ்க் இந்த ட்விட்டர் ஓனருங்க. பெரிய 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 ஆமாம், ட்ரம்ப்போடைய ஃப்ரெண்டு. ட்ரம்ப் இருக்கார்ல, அமெரிக்க ஜனாதிபதி. ட்ரம்ப்பின் மிக நெருங்கிய நண்பர் அவர் தான் இப்போ ஜெயிக்க கூட வச்சுட்டார். ஆமாம். ஸோ அதை விட்ருங்க, அதுதான் நமக்கு தேவையில்லாத விஷயம். ஸோ அப்போது பார்த்தீங்கன்னாக்கா, உள்ளூர் நேரப்படி 9:05 மணிக்கு ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 7.1 புள்ளிகளாக பதிவானதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்தது. எனினும் நிலநடுக்கத்தின் அளவை 6.8 புள்ளிகள் என சீனாவில் தேசிய நில அதிர்வு மையம் குறிப்பிடுது. அவன் பார்த்தீங்களா, அவன் என்ன சொல்கிறான் பாருங்க. ஆமாம், அமெரிக்கா அது கரெக்டாக சொல்லும். பட் இவங்க இரும்புத்திரை கொண்டவர்கள். சீனா எப்பவுமே எந்த ஒரு விஷயமும் சீனாவில் இருந்து வருது போது கண்டுபிடிக்க முடியாது. பிகாஸ் தே ஹேவ் ஒன்லி 4 நெட் சர்வீஸ் தான் அவங்க வச்சுன்னு இருக்கிறாங்க. நம்ம ஊர் மாதிரி 4000 நெட் சர்வீஸ் கிடையாது. நம்ம ஊர் மாதிரி அவங்க பயங்கர ரகசியம், ரொம்ப ஒளிவு மறைவு, இலைமறைவு, காய்மறைவு. என்ன பண்ணுறான், டூவிங். உண்மை அங்கே என்ன நடக்குது கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். மாறுங்க, ஏதாவது போய் சொல்லின்னு இருப்பான். இந்த வியூஸ் வரும் இல்லை, அதுக்காக எல்லா மீடியாவும் அப்படி தான் துடு வாங்கிட்டு தானே பேசுகிறான். எல்லா கட்சிக்காரனும் ஆளுக்கு ஒரு சேனல் வச்சுன்னு இருக்கிறான். ஒரு சேனலும் என்ன சம்பாரிச்சு கொடுக்கல. எல்லாம் அவன் கட்சி மேட்ரு, அந்த மேட்ரு, இந்த மேட்ரு, அவனை பூஸ்ட் பண்ணிப்பான். அவனுக்கு பூஸ்ட் பண்ணிப்பான். சீசர் சொல்லுவான். யார் சீசரில்? சீசர் ரமானியன் சீசர் சொல்லுவான், நம்மளை பற்றி தான் எல்லாருக்கும் சொல்லணும், நம்மளை பற்றி அவனும் பேச மாட்டான், நம்மளை நாமே பெருமைப்படுத்தி கொள்ள வேண்டும், நம் புகழை நாமே பறைசாற்றி கொள்ள வேண்டும், நம்மளை பற்றி நம்ம சொன்னால் தான் ஆச்சு. ஒரு பயலும் ஒரு கமனாட்டியும் உன்னை பற்றி பெருமையாக பேச மாட்டான், உன்னை வாழ்த்த மாட்டான், உன்னை பாராட்ட மாட்டான். அதுக்காக நம்மளே விளம்பரப்படுத்திக்க வேண்டியதுதான் நம்மளை பற்றி. அவன் சொல்லுவான், சீசர் சொல்லுவான். அதை தான் இவங்க எல்லோரும் பண்ணின்னு இருக்கிறாங்க. ஆளுங்கட்சிக்கு ஆமாம் ஜால்ராணி பாட்டுன்னு வச்சுக்கோ, நிறைய பணம் கிடைக்கும். பத்திரிக்கை அதுக்கு இது எல்லாம் அவங்களுக்கு ஆதரவாக நீ பேசுகிறவா கிடைக்கும். அவங்களுக்கு நீ ஆதரவாக பேசணும்னு வச்சுக்கோ, அரசாங்கத்துக்கு எதிராக நீ பேசணும்னு வச்சுக்கோ, அப்போல்லாம் நாடு கடத்துவானுங்க. அந்த காலத்தில் நாடு கடத்துவானுங்க. இப்போ நாடுகடெல்லாம் கடத்த மாட்டான், கொண்டு போட்டுருவான். பார்த்துக்க, ஏகதியாக கருத்து சுதந்திரம், ஏகதியாக பேசுங்கப்பா. ஆமாம், சரி, அப்படி ஆயிடுச்சு. ஓகே. அப்போது என்னது, ஆமாம், எனினும் நிலநடுக்கத்தின் அளவை 6.8 புள்ளிகள் என சீனாவின் தேசிய நில அதிர்வு மையம் குறிப்பிட்டது. ஓகே. அப்போது அந்த நிலநடுக்கம் பூமிக்கு அடியில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டிருந்ததாகவும் சீனா நில அதிர்வு மையம் தெரிவித்தது. இதிலிருந்து ஒரு உண்மை புரியுது. என்னன்னு கேட்டிங்கன்னா, 10 கிலோமீட்டர் ஆழத்தான். அப்போனா இட்ஸ் கண்டிப்பாக நிச்சயமாக அமெரிக்கன் சொன்ன மாதிரி 7.1 கண்டிப்பாக இருந்திருக்கும். ஏன் அப்படின்னா, அதுவே கடலில் ஒரு 20 வாட் திஸ் இஸ் எவ்வளோ 10 கிலோமீட்டர் என்ன எங்கெங்கே போட்டிருக்குது? 10 கிலோமீட்டர் தானே போட்டிருக்குது. சப்போஸ் இது ஒரு 20 கிலோமீட்டர் இல்லை ஒரு 30 கிலோமீட்டர் கடலுக்கு அடியில் இது உருவாகி இருந்தால் பெரிய ஒரு 4 புள்ளி அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். ஒரு 4.1, ஒரு 5 புள்ளி இப்படி தான் இருந்திருக்கும். 10 கிலோமீட்டர்னும் போது நான் போய் தான் சொல்கிறான். அவன் அமெரிக்கன் சொன்னது தான் உண்மை. சரி, நம்ம பொய் உண்மை இதை கண்டுபிடிச்சி நம்ம பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானே, இங்கே எல்லாமே பொய் தான். அதனால் நம்ம அதை பற்றி ஏன் போட்டு குழப்பிக்கிட்டேன். சும்மா அப்படி போகிற போகல அடிச்சு விட்டுட்டு போயிட்டே இருந்துடும். ரைட்டா? சரி, அப்போது எனது நிலநடுக்கம் பூமிக்கு அடியில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டிருந்ததாகவும் சீன நில அதிர்வு மையம் தெரிவித்தது. கட்டிடங்கள் தரைமட்டம். கதை முடிச்சிட்டான். ஸோ கட்டிடங்கள் தரைமட்டம். நேபாள எல்லைக்கு அருகில் உள்ள
ஷிகாச்சே நகரம் திபெத்திய புத்த மதத்தின் முக்கிய நபரும் தலாய் லாமாவுக்கு அடுத்தபடியாக ஆன்மீக அதிகாரம் கொண்ட வருமான் பஞ்சன் வாமாவின் பாரம்பரிய இடமாகும். அது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு தடவை புரியுற மாதிரி எனக்கே புரியல. ஆமாம், நேபாள எல்லைக்கு அருகில் உள்ள ஷிகாஜே நகரம் திபெத்திய புத்த மதத்தின் முக்கிய நபருமா இல்லை நகருமா தெரியல, பிரிண்டிங் மிஸ்டேக்கும் இருக்கலாம், இல்லை நான் தப்பாக கூட படிக்கலாம். ஸோ இந்த முக்கிய நபரும் தலாய் லாமாவுக்கு அடுத்தபடியாக ஆன்மீக அதிகாரம் கொண்டவருமான பஞ்சன் லாமாவின் பாரம்பரிய இடமாகும். கரெக்டு தான், நபர் தான். ஓகேவா? அதுதான் தீபத்தின் அந்த நகரம் தீபத்தின் புனித நகரங்களில் ஒன்றாக விளங்குகிறது. ஆமாம், தீபத்தே ஒரு புனித நகரம், இந்த நகரமும் புனித நகரம். அப்படி தான் நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியது இருக்குது. ஏன்னா அந்த நகரமும் புனித நகரம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க அங்கே. ஸோ கொஞ்சம் நம்ம ஆழமாக டீட்டெயில்டாக பார்க்க போனாக்கா அப்படி தான் அது இருக்குது. ஓகேவா? ஸோ புனித நகரங்களில் அப்படின்னும் போது புரிஞ்சிச்சு, தீபத்துனா எல்லாமே புனித நகரம் தான் ஒன்றாக விளங்குகிறது. நேற்றைய நிலநடுக்கம் ஷிகாட்சே நகரம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளை கடுமையாக உருக்கியது. அப்போது முதலில் ஏகப்பட்ட பயங்கர நிலநடுக்கத்தை தொடர்ந்து அடுத்தடுத்து பல முறை நில அதிர்வுகள் ஏற்பட்டன. இங்கே முக்கியமாக நான் சொல்ல பிரியப்பட்டது, இந்த நியூஸ் நான் படிக்கணும்னு நினச்சது காரணமே இந்த குறிப்பிட்ட இந்த பகுதி தான், புனித நகரம். ஸோ இட் இஸ் வாட்? ஸோ தீபத்து பூராவே எல்லாமே புனித நகரங்கள் தான். புனித நகரங்களுக்கு இப்பேற்பட்ட எச்சரிக்கை என்றால், இப்பேற்பட்ட சோதனைகள் என்றால், இப்பேற்பட்ட துயரங்கள் என்றால், நம்ம மாதிரி ஊழல் லஞ்சம் பெருச்சாளிகள் வாழும் சொல்லுங்க, நல்லா திங்க் பண்ணுங்க மக்களே, சிந்தியுங்கள். சிந்திக்காதவன் சிந்தனை செய்யாதவன் மனிதனே அல்ல. நல்லா திங்க் பண்ணுங்கங்க. புண்ணிய நகரம், புனித நகரம் திபெத், அதை சுற்றி உள்ள எல்லாருமே புத்த மதம் லாமா என்னென்னமோ சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட தூய்மையான புனிதமான நகருக்கே உழவு இடைஞ்சல்கள், நிலச்சரிவு, நிலநடுக்கம், பேராபத்துனா பொய்யே காலங்காலமாக பொய், திருட்டு, ஃப்ராடு, பிராத்தல், கொள்ளை, கொலை, கடத்தல், கஞ்சா, ஊசி, பெண்கள், பாலியல் தொல்லை, இப்படி கேவலத்திலும் கேவலமான இந்த தமிழ்நாடு இந்தியாவுக்கு எப்பேற்பட்ட ஆபத்துகள் வரும், எப்பேற்பட்ட பேரிடர்கள் வரும், எப்பேற்பட்ட துயரங்கள் வரும், எப்பேற்பட்ட துன்பங்கள் வரும். குழந்தைகள் நோய்களில் சாகப் போகிறார்களா? பெற்றோர்கள் கை கால் இல்லாமல் ஐயோ ஐயோ ஐயோ. இப்போ வேற ஒரு புது வாட் இட், அது ஒரு 20 ஆண்டுகள் தான் இருக்கான், அதுக்கு மேலேயே இருக்குது. அது ஒன்றும் புதுசு இல்லை. வாட் இஸ் இட்? இந்த HMPV என்கின்ற அந்த வைரஸ். இது கூட அதை பற்றி பயங்கரமான ஒரு வீடியோ போட்டிருந்தோம், 40 நிமிஷம் வீடியோ போட்டேன். ஒரு 40 பேர் தான் பார்த்துருக்காங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 1000 பேராவது அதை பார்த்துருக்கணும், கொஞ்சம் தெளிவு கிடைத்திருக்கும். ஏன்னா அதில் நான் எல்லா விளக்கங்களையும் அதில் போட்டிருந்தேன், டீட்டெயிலாக நான் அந்த போட்டிருந்தேன். ஒரு பயனும் பார்க்கல. அதை பற்றி எனக்கு பிரச்சனை கிடையாது, பார்க்கலன்னா அது உனக்கு தான் நஷ்டம், எனக்கு தான் நஷ்டம். நான் சும்மா அடிச்சு விட்டுன்னு போயின்னே இருப்பேன், என் டைம் பாஸ். எனக்கு போர் அடிக்குது, நான் இதை வாசிச்சுட்டு கிடக்கிறேன். காசுக்கு கீசுக்கு நான் கிடையாது. அது அந்த அந்த பேச்சுக்கே நம்மக்கிட்ட இடம் கிடையாது. சரி, அப்படியே நியூஸுக்குள்ளே போயிடுவோம். ஏன்னா அப்புறம் வளன்னு பேசுகிறாரு அந்த ஆளுன்னுவீங்க. சரியா? ஓகே. இந்த நிலநடுக்கத்தால் ஷிகாஷே நகரில் உள்ள பல கிராமங்கள் பெரும் சேதத்தை சந்தித்தன. வீடுகள் உள்பட ஏராளமான கட்டிடங்கள் இடிந்து தரைமட்டமாகின. இதில் ஏராளமான மக்கள் இடிபாடுகளில் சிக்கினர். அதைத் தொடர்ந்து உள்ளூர் மீட்பு குழுக்களும் பொது மக்களும் இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் இறங்கினர். பா கொடுமையாக இருக்குதுங்க. கொடுமையாக இருக்குதுங்க. இன்னும் நிறைய ஃபோட்டோகிராஃப்ஸ் உலகில் இருந்தால் எடுத்து போடுறேன். எனக்கே ஒரு மாதிரியாக தான் இருக்குது இதை படிக்கிறதுக்கு. ஓகே. தீபத்தின் ஷிகாஷே நகரில் உள்ள ஒரு கிராமத்தில் நிலநடுக்கத்தால் வீடு ஒன்று இடிந்து கிடப்பதை படத்தில் காணலாம். இந்த இப்போ தான் காட்டணும் பாருங்கள், மறுபடியும் காட்டுறேன். ஒரு வீடு ஒன்று இடிந்து கிடக்குதாமா. ஓகேவா? சரி, அப்படியே போவோம் மறுபடியும். அப்போது எனது இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் இறங்கினர். 126 பேர் பலிங்க. எவ்வளோ? ஆமாம், 126.
பர்சன்ஸ். ஓகே, 126 பேர் பலி. இதனிடையே நிலநடுக்கம் பாதித்த பகுதிகளில் நிவாரணம் மற்றும் மீட்பு பணிகளை முழு வீச்சில் மேற்கொள்ள சீன அதிபர் ஜின்பிங் உத்தரவிட்டார். அதனைத் தொடர்ந்து சீன இராணுவம் மீட்பு பணியில் களம் இறங்கியது. இந்த நிலையில் தீபத்தில் நிலநடுக்கத்துக்கு 126 பேர் பலியானதாகவும் 200க்கும் மேற்பட்டோர் படு காயங்களுடன் மீட்கப்பட்டு ஆஸ்பத்திரிகளில் சிகிச்சைக்கு சேர்க்கப்பட்டு உள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் கட்டிட இடிபாடுகளில் இன்னும் பலர் சிக்கி இருக்கலாம் என நம்பப்படுவதால் பலி எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுவதாகவும், அதே சமயம் அவர்களை பத்திரமாக மீட்பதற்கான பணிகளில் மீட்பு குழுவினர் தீவிரமாக ஈடுபட்டு உள்ளதாகவும் அதிகாரிகள் கூறுகிறார்கள். ஏன்னா பலி எண்ணிக்கை, இடிபாடுகள் சிக்கியவர்கள், ஸோ அந்த மாதிரி ஆம்புலன்ஸ், டாக்டர்ஸ் எல்லாமே அவசர கதியில் ஸோ எல்லாமே தயார் நிலையில் எல்லாமே. அதே சமயம் அவர்களை பத்திரமாக மீட்பதற்கான பணிகளில் மீட்பு குழுவினர் தீவிரமாக ஈடுபட்டு உள்ளதாகவும் அதிகாரிகள் கூறினர். நேபாளம் அதிர்ந்தது. இந்த நிலையில் தீபத்தை உலுக்கிய இந்த பயங்கர நிலநடுக்கம் அண்டை நாடான நேபாளத்திலும் கடுமையாக உணரப்பட்டது. தலைநகர் காட்மாண்டு உள்பட நாட்டில் பல்வேறு பகுதிகளிலும் நிலநடுக்கத்தின் கடும் தாக்கத்தை மக்கள் உணர்ந்தனர். அங்கு சில வினாடிகளுக்கு நீடித்த நிலநடுக்கத்தால் நேபாளம் நல்லா புரிஞ்சுக்கணுங்க. நேபாளத்தில் பார்த்தீங்கன்னா சில நிமிடங்கள் தான், அங்கு சில வினாடிகள் தான். ஓகேவா, சில வினாடிகளுக்கு. வினாடி மீன்ஸ் வாட்டுங்க, செகண்ட்ஸ் தானே, செகண்ட்ஸா, நோ மினிட்ஸ். ஓகேவா, அது என்னதுங்கிறத எங்கேயும் விட்டங்க. அண்டை நாடான நேபாளத்திலும் கடுமையாக உணரப்பட்டது. தலைநகர் காட்மாண்டு உள்பட நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் நிலநடுக்கத்தின் கடும் தாக்கத்தை மக்கள் உணர்ந்தனர். அங்கு சில வினாடிகளுக்கு நீடித்த நிலநடுக்கத்தால் வீடுகள், கடைகள் உள்ளிட்ட கட்டடங்கள் பயங்கரமாக குலுங்கின. இங்கே நேபாளத்தில் ஆமாம், சின்ன சம் மினிட்ஸ் அவ்வளோதான், அதுலேயே எல்லாம் குலுங்கி இருக்குது. சேதாரம் இல்லை போல் இருக்குது. மேலும் பார்க்கலாம். என்னது பார்த்தீங்களா, அங்கு சில வினாடிகளுக்கு நீடித்த நிலநடுக்கத்தால் வீடுகள், கடைகள் உள்ளிட்ட கட்டிடங்கள் பயங்கரமாக குலுங்கின. இதனால் பீதி அடைந்த மக்கள் அலறி அடித்து கொண்டு கட்டிடங்களை விட்டு வெளியேறி வீதிகளிலும் திறந்த வெளி மைதானங்களிலும் தஞ்சம் அடைந்தனர். இருந்த போதிலும் இந்த நிலநடுக்கத்தால் நேபாள உயிரிழப்போ அல்லது யாருக்கும் காயமோ ஏற்படுவதாக தகவல்கள் இல்லை. அதேபோல் பெரிய அளவில் பொருள் சேதங்களும் ஏற்படுவதாகவும் தெரியவில்லை. ஓகே, அதுதான் நம்ம பார்க்கணும்னு நினச்சேன். ஏன்னா பொருள் சேதாரம் அது இது உயிர் பலிகள் எதுவும் இல்லை, குலுங்கிருக்கு, அவ்வளோதான். ஓகே, ஸோ இட் டஸ் நாட் டு வாண்ட் டு பி வரி பண்ணிக்கிற அளவோ ஒன்றும் இல்லை. சரி, ஓகே, அடுத்தது நான் பார்ப்போம். 9,000 பேர் பலியான சோகமாக. அப்போது 9,000 பேர், திஸ் இஸ் கொஞ்சம் ஓல்டு. அப்போ இதுக்கு முன்னால் இப்போ ப்ரீவியஸ்லி போல இருக்குது. என்னன்னு பார்த்துடுவோம். 9,000 பேர் பலியான சோகம். முன்னதாக கடந்த 2015 எஸ் ஆமாம், பழைய நியூஸ். முன்னதாக கடந்த 2015 ஆண்டு ஏப்ரல் 25 நேபாளத்தில் ரிக்டர் அளவுகோலில் 8.1 புள்ளிகள். 8.1 நாங்கள் எப்போங்க 2015 2015 பயங்கரமான ஒரு முன்னதாக கடந்த நேபாளத்தில் 9,000 பேர் பலியான சோகம். எவ்வளோ? 9,000. தட் மீன்ஸ் 9,000 பேர் செத்து போயிருக்கிறாங்க. 9,000 பேர் பலியான சோகம். இப்போ இல்லைங்க, இது 2015. இது 2025 உடனே இப்போ நினச்சிக்க போகிறீங்க. அதனால் முன்னதாக கடந்த 2015 ஆண்டு ஏப்ரல் 25 நேபாளத்தில் ரிக்டர் அளவுகோலில் 8.1 புள்ளிகள் அளவில் பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டதும் இதில் சுமார் 9,000 பேர் பலியானதும் இங்கே நினைவு கூறத்தக்கது சொல்லிட்டார். நினைவு கூறத்தக்கது பழைய நியூஸு, இன்றைக்கி நியூஸ் கிடையாது. இப்போ ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் செத்து போயிட்டாங்கன்னு நீங்கள் தப்பாக நினச்சிக்க போகிறீங்க, அப்படிலாம் இல்லைன்னு அவரே சொல்லிட்டாரு. ஏன்னா நீங்கள் அப்படி தான் நினச்சிப்பீங்க, உங்கள் புத்தி அப்படி தானே. அதுக்கு தான் அவர் எச்சரிச்சிட்டாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட்டா? 2015 நிலநடுக்கத்தின் போது தீபத்தின் ஷிகாஷே நகரில் 18 பேர் பலியானதும் 55 பேர் படுகாயம் அடைந்ததும் குறிப்பிடத்தக்கது. ஸோ இட் இஸ் வெரி க்ளோஸ் டு துபத் போல் இருக்குது நேபாளம். அப்படி தானே, அப்படி தான் இருக்குது. ஏன்னா அப்போது 2015 நிலநடுக்கம் வந்தபோது அப்போ காட்சியில் ஒரு எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க?
ஒரு 18 பேர் செத்து போயிருக்காங்க, ஒரு 55 பேர் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. அப்போது நேபாளத்தில் நடந்த அந்த 8.1 ரிக்டர் அளவு நிலநடுக்கத்தினால அப்போ அங்கே பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இப்போ இன்றைக்கி திஸ் இஸ் இப்போ நடந்த அங்கே தீபத்தில் நடந்த அந்த நிலநடுக்கம் 7.1 ரிக்டர் அளவு நிலநடுக்கத்தினால இப்போ நேபாளம் வந்து அதிர்ந்திருக்கிறது. சேதாரம் இல்லை, உயிர் சேதாரம் இல்லை, பொருள் சேதாரம் அப்படி கூட எதுவும் இல்லைன்ற மாதிரி தான் இருக்குது. சொல்ல முடியாது, நாளைக்கு திடீர்னு ஏதாவது சொல்லுவானுங்க ஒன்றுங்க. ஆமாம், இவங்களை பற்றி உங்களுக்கு தெரியும் இந்த அப்பா டக்குன்னு நாளைக்கு பார்த்தா ஒரு 50 பேர் செத்து போயிட்டானா அப்படின்வானுங்க. சரி, வட மாநிலங்களிலும் அதிர்வு. நேபாள தீபத்து எல்லையில் ஏற்பட்ட பயங்கர நிலநடுக்கம் இந்தியாவிலும் அதிர்வை உண்டாக்கியதாங்க. பார்த்தீங்களாங்க, இந்தியாவிலையும் வந்து என்ன அது காட்டிகிட்டு இருக்குது. ஆமாம், இந்தியாவிலும் அதிர்வை உண்டாக்கியது. வட மாநிலங்களான பீகார் மற்றும் அசாமில் நிலநடுக்கத்தின் அதிர்வு கடுமையாக உணரப்பட்டுருவோமோ. ஐயோ, ரிக்டர் அளவை தான் போட்டுட்டா பார்க்கலாம். குறிப்பாக பீகாரில் தலைநகர் பாட்னா உள்பட பல மாவட்டங்களில் நிலநடுக்கத்தின் அதிர்வை மக்கள் உணர்ந்தனர். இதனால் பீதியடைந்த அவர்கள் அலறி அடித்து கொண்டு வீடுகள் உள்ளிட்ட கட்டிடங்களை விட்டு வெளியேறினர். எனினும் இந்த நிலநடுக்கத்தால் சேதங்கள் எதுவும் ஏற்பட்டதாக தகவல்கள் இல்லை. ஒரு விஷயம் நம்ம முக்கியமாக பார்க்கணும். இப்போ பாருங்கள், அவங்கெல்லாம் ரிக்டர் அளவுலாம் சொன்னாங்க. 2015 வந்து நேபாளத்தில் ஏற்பட்ட 8.1 அந்த அளவு சொல்லியிருக்காங்க. இப்போ நார்த் இந்தியாவிலையும் இது வந்து உணரப்பட்டிருக்கு. அதெல்லாம் பயங்கரம் அலர்பி அடிச்செல்லாம் ஓடி இருக்கிறான். துண்டை காணும், துணியை காணும், ரோடு மேலே அங்கே இங்கே மைதானம் கீதானம் எங்கே போய் ஒடிடலாம், எங்கே போய் இப்போ எங்கே பாதிப்பு இருக்காதோ அங்கே ஓடி இருக்கிறான். ஆனால் கொஞ்சம் ரிக்டர் அளவு சொல்லியிருக்கலாம்ல, சொல்லியிருக்க ஆட 1.1 சொல்லு, இல்லை 2.1 சொல்லு, இல்லை 3.1 சொல்லு, இல்லை 4.2 எதையோ ஒரு கருமத்தை இத்தனை அளவுக்கு அங்கே ரிக்டர் கோல் இருந்ததுப்பா நார்த் இந்தியாவில். சொல்லலாம்ல, பீகாரில் இருந்தது, பாட்னாவில் இருந்தது, சொல்லலாம்ல. சொல்ல மாட்டான். சீனா கூட பரவாயில்லையா, சில விஷயத்த சொல்லிடுவானுங்க. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமும் எல்லாருக்கும் தெரியும். ஆமாம் எல்லாம் ஏட்டு சேட்டு பண்ணுறது, போகிறது, வருது, திருடுறது எல்லாம் பாப்பாவுக்கு தெரியும். தௌலட்டு பாப்பா வயிற்றில் இருக்கிற பாப்பாவுக்கும் தெரியும். ஆனால் நம்ம பேசலாம், என்ன செய்ய முடியாது. எப்போ ஜான் பாஸ்கர் பேசினுக்கிறேன்னா, உங்களை பற்றிலாம் சொல்கிறேன்னா, இவ்வளோ கட்சி கல்வி ஊற்றுறான். எவ்வளோ பேர் ஊற்றுறான், 8 கோடி பேர் இருக்கிறான் தமிழ்நாட்டில். ஆமாம், 6 கோடி பேருக்கு இப்படி தான் கழுவி ஜான் பாஸ்கோ மாதிரி கழுவி ஊற்றுறான். ஆனால் கண்டுக்க மாட்டாங்க. எதுவும் ஆக்ஷன் இருக்காது, எதுவும் செயல்பாட்டுக்கு வராது, சட்டங்கள் திருத்தப்படாது. அதே சட்டம் தான், அதே ஓட்டை தான், அதே அழுக்கு தான், அதே புத்தி தான். ஸோ மை டியர் பியூட்டிஃபுல் பீப்புள்ஸ், சில்ட்ரன்ஸ், தயவு செஞ்சு பயங்கரமான காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துன்னு இருக்கிறோம். ஆமாம், அதனால் எல்லாம் அந்த ரஜினி அந்த பாட்டு ஏதோ ஒன்று இருக்குது, எல்லாம் உன் கையிலே இருக்குதுன்னு சொல்லுவான் ஒரு பாட்டு. அந்த மாதிரி எல்லாமே உன் கையில் இருக்கிறது பரவாயில்ல. சொத்து சுகம் மயிர் மண்ணங்கட்டி எதுவுமே வேணாம். உயிர் இருந்தால் போதும், பழிச்சிக்கலாம், சம்பாரிச்சிக்கலாம். உயிரை காப்பாற்றிக்கொள். விழிப்போடு இரு. தூங்கும்போது கொஞ்சமாக சாப்பிடு போதும். வேலைக்கெல்லாம் போகாத, கொஞ்சம் சாப்பிடு போதும். சரியா, கொஞ்சம் சாப்பிடு போதும். கொஞ்சம் துணி, கொஞ்சம் ட்ரெஸ், ஒரு கையில் ஒரு பேக், ஒரு ஜோலில் பேக் அந்த காலத்துலலாம் வச்சுட்டு இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இயேசுநாதர் ஒரு பேக் தான் போட்டுருப்பார்ல, அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு டவலு, ஒரு ஜட்டி, அப்படி ஒரு வெயிட்டு கிட்டி சட்டை, ஒரு பேண்ட்டு கிட்டி இப்படி கையில் வச்சுக்கோ. பாப்பா எல்லாம் பத்திரமா கையில் பிடிச்சிக்கோ. திடீர்னு நிலம் ஓடினானுங்க பாரு. இப்போ பாட்னாவில் இப்போ பீகார்லலாம் அது பார்த்துட்டு எல்லாம் ஓடி இருக்கான். இப்படி தான் எல்லோருமே ஓடணும். எல்லாம் காலம் பூரா ஓட வேண்டியது தான். இப்படி தான் ஆரம்ப காலம் இருந்தது. நாடோடிகளாக எல்லோரும் ஓடிக்கொண்டு இருந்தார்கள். கேரவன்ஸ்ன்னு சொல்லுவாங்க அவங்கள. ஆமாம், ஆதிவாசிகள் இருக்காங்கல்ல காட்டில், 5 வருஷத்துக்கு தான் ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியில் இருப்பான். அப்போதான் வேறு பகுதிக்கு போயிடுவான். ஏன்னா அந்த மண் வளம் செத்து போயிடும். அங்கே பயிர் செய்ய முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, வேட்டையாட முடியாது. எல்லாம் அந்த 5 வருடக்குள்ள மிருகங்கள்லாம் பார்த்து ஐயோ அங்கே போனால் ஜான் பாஸ்கோன்னு சொல்லிட்டு ஒரு திட்டு பையன் இருக்கிறான்ப்பா, மகா மோசமானவன்ப்பா. அவன் கையில் ஈட்டி அது இது எதுவுமே இல்லைப்பா, பேசியே கொண்டுடுவான். எப்படியே பேசியே கொண்டுடுவான்ப்பா. அங்கே போவானா, அந்த ஏரியாவில் நமக்கு வேணாம், நம்ம
எங்கேயா போயிடலாம். அப்படி தான் ஒவ்வொரு ஏரியாவை ஒரு 5 வருடங்கள் ஒரு ஏரியாவில் இருப்பான். அப்படியே மாறிக்கிட்டே இருப்பான். நாடோடி அங்கேருந்து அப்படியே சுற்றுவான். ஆமாம், கிழக்கு என்னது மேற்கு மலை தொடர்ச்சியிலேருந்து அப்படியே அந்த கட்சிக்கு போயிடுவான். அப்புறம் கிழக்கு மலை தொடர்ச்சியிலேருந்து அப்படியே அந்த கட்சிக்கு போயிடுவான். அப்புறம் இங்கே தனுஷ்கோடியிலேருந்து அப்படியே வந்து காஷ்மீருக்கு போடுவான். இப்படியே தான் போயிட்டே இருக்கணும், ஓடிக்கிட்டே இருக்கணும், ஓடிக்கிட்டே இருக்கணும், ஓடிக்கிட்டே இருக்கணும். அந்த காலம் வந்து விட்டது. இப்போ எப்படி ரோட்டில் ஓடுறான், அவசரமாக காரில் ஓடுறான், மோட்டர் சைக்கிளில் ஓடுறான், பஸ்ஸில் ஓடுறான், நடந்து ஓடுறான், எங்கே தெரியாமல் ஓடுறான்ப்பா. ஆமாப்பா, எங்கடா போகிற கேட்டா பயமூட் போகிறான். கிழிவு கிழவன் குமரி எல்லாரையும் மோட்டர் சைக்கிள் கார் எல்லாம் ஏறி மிதிச்சு ரோட்டில் பிளாட்ஃபார்மில் இருக்கிறவங்களாம் கொண்டு வர்றான். பிளாட்ஃபார்மில் பாவம் அந்த தொழிலாளிகள், ஏழைகள், அந்த பாவம் எங்கெங்கேயோ அடிமைகள் மாதிரி கஷ்டப்பட்டு அவன் கூலி கூட கொடுக்க மாட்டான். திட்டு பசங்க, அல்லக்கைங்க, ரவுடி பசங்க, இந்த ஆறு மேடு பள்ளம் கிள்ளம் மணல் கிணல் மரங்கிறோம் எல்லாத்தையும் வெட்டி தின்றுவான் பாரு. இந்த திருட்டு நாய் இந்த வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம் கூட கொடுக்காது. அது பாவம் இந்த ரோட்டில் போய் பட்டுன்னு இருக்கும். பஸ் இந்தாண்ட பக்கம் பஸ்ஸு போகும், இந்தாண்ட பக்கம் பஸ்ஸு போகும், நடுவில் ஒரு 2 அடியில் ஒரு இது பிளாட்ஃபார்ம் மாதிரி ஒன்று வச்சுன்னு இருப்பான். நிறைய பார்க்குற மாதிரி அதில் பார்த்துவோம். அவங்க மேலே ஏற்றிட்டு எஸ்கேப் ஆகிறோம்பா. பயங்கரமாக இருக்குது. பார்த்துக்கே ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, எனவே எண்ட் ஆஃப் டேஸ் ரொம்ப கிட்ட இருக்குது. அதனால் ஆமாம், அந்த கிறிஸ்து வராரு வரல, கல்கி வராரு வரல, யார் ஏசு கிறிஸ்து வராரு வரல. நீ உன்னை பாதுகாத்துக்கொள். நீ மட்டும்தான் உன்னை பாதுகாத்து கொள்ள முடியும். உனக்கு ஒரு வியாதின்னா அதை நீ தான் தாங்கி கொண்டு ஆக வேண்டும். ஜான் பாஸ்கோ உன் வெயிட் வேணால் கொஞ்சம் வாங்கலாம். வைப்பா, நான் அந்த கூடையை கொஞ்சம் எடுத்துன்னு வரேன். ஏப்பா, அந்த பை கொஞ்சம் கொடுப்பா, நான் கொஞ்சம் தூரம் தூக்கின்னு வந்து கொடுக்குறேன். அப்படி சொல்ல முடியும். நோய் நான் வாங்கி கொள்ள முடியுமா? உனக்கு உண்டான நோய் நான் எப்படி வாங்கி கொள்ள முடியும்? ஸோ அந்த ஸ்ட்ரெஸ், இந்த கவலை, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் காரணம் காசு பின்னால் நீ ஓடுறது தான். ஸோ உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி இருந்து விட்டு நிம்மதியாக கருமா அந்த சனியிலேருந்து விடுபட்டு இப்போதைக்கு அப்படி இந்த பேரிடர்கள் அவ்வளோ பயங்கரமான அழிவுகள் வருது இல்லை. இப்போ எப்படியோ உன் குழந்தையும் பொண்டாட்டியோ பாப்பா காப்பாற்றிட்டு இருந்துட்டுன்னு வச்சுக்க, அப்புறம் எல்லாமே ஒரு நல்ல நிலைமை வந்து வரும். திருப்பி ஒரு புது உலகம் வரும். புதியதோர் உலகம் செய்வோம், புதியதோர் உலகம் செய்வோம். நம்ம வருகின்ற 17 இந்த மாதம் 17, ஓகே, இந்த மாதம் ஜனவரி 17, 2025 நம்ம தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் நீனும் நம்ம தலைவர் தெரியும்ல, எம்ஜி ராமச்சந்திரன். அவருக்கு வந்து 108வது பிறந்த நாள். ஓகேவா? ஆமாம். ஸோ அவரை வந்து நீங்கள் போற்றி புகழெல்லாம் எதுவும் தேவையில்லை என்ன. ஆனால் அவர் ஃபோட்டோவை போட்டு அவர் ஃபோட்டோவை எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறீங்க. அவர் ஃபோட்டோவை போட்டுட்டு அது இப்போ இந்த அண்ணா பல்கலைக்கழகம் எவ்வளோ அட்மினிஸ்ட்ரேஷனில் மாமா பயல்கள்லாம் உள்ளே சுற்றின்னு இருக்குதுலாம் சொல்கிறான். துணைவேந்தரே இல்லைன்றானுங்க. அவ்வளோ கேவலமான ஒவ்வொரு ஒரு பல்கலைக்கழகத்துக்கு அண்ணா பேர் வச்சுருக்கிறீங்களே. தயவு செஞ்சு அந்த மாதிரி பேரெல்லாம் வைக்காதுங்க. வேணால் கருணாநிதி பேர் வச்சுருங்க. ஆமாம், அவருக்கு பொருந்தும் இதெல்லாம். கருணாநிதி பேரை வந்து அந்த வாட் இஸ் இட் அண்ணா பல்கலைக்கழகமாக அண்ணா என்ற அந்த மாதிரி நம்ம கெட்ட விஷயங்கள் நடக்கிற நிறைய இடங்கள் இருக்குது. ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு அது இது அங்கெல்லாம் தயவு செஞ்சு எம்ஜிஆர் பேர் அண்டு அண்ணா பேரெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ரெண்டாவது அவர் ஃபோட்டோவை போட்டு அயோக்கியத்தனம் பண்ணி பழப்பு நடத்துறதை நிறுத்துங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், இயற்கை உங்களை வந்து வதைக்காது. இந்த பேரிடர்கள்லாம் கூட நிறுத்திக்கும். ஏன்னா அதை தாங்க முடியாமல் தான் இப்போ இதெல்லாம் பண்ணுது. அந்த அளவுக்கு நீங்கள் கோபம் முறுத்திட்டீங்க. மனித தவறுகள். ஸோ தயவுசெய்து கொஞ்சம் எம்ஜிஆர் அவர்கள் 108வது பிறந்த நாள் வருகின்ற 17/1/2025. அவருடைய இது பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க 17/1/1900 17/1/1917 to 24/12/1987. மறுபடியும் சொல்லட்டுமா? 17/1/1917 to 24/12/1987. 87 டிசம்பர் மாதம் அவர் இறந்து போனார். ஜனவரி என் மகன் பிறந்தான். ஜனவரி 28ஆம் தேதி. அவரும் ஜனவரியில் பிறந்துருக்கிறாரு, டிசம்பரில் இறந்து போயிட்டார்.
என் பையன் ஒரே மகன் மைக்கேல் ஜாக்சன். அவனும் ஜனவரி 28 பிறந்தான். இவர் 17 பிறந்தார் ஜனவரியில். 2 பேரும் ஜனவரியில் தான் பிறந்தாங்க. 2 பேரும் ஜனவரியிலேயே இறந்து போனாங்க. என் பையன் இப்போது தான் அவன் வந்து 2010 இறந்துட்டான். 87 பிறந்தான். தட் மீன்ஸ் அவனுக்கு ஒரு 36 வயது இருக்கும். ஸோ 2 பேருக்கும் வந்து ஆமாம், என் பையனுக்கு இப்போ 28 பிறந்த நாள். இந்த மாதம் 28 பிறந்த நாள். தலைவருக்கு 17 பிறந்த நாள். ஸோ இருவருக்கும் பிறந்த நாள் ஆமாம் அந்த வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கொள்வது போல் இறந்த நாள் வாழ்த்துக்களை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அது முடிஞ்சு போன கதை. டிசம்பர்லேயே முடிஞ்சு போச்சு. 2 பேருக்குமே சொல்லியாச்சு. எம்ஜிஆருக்கும் சொல்லிட்டேன், என் பிள்ளைக்கும் சொல்லிட்டேன், வீடியோலாம் கூட எடுத்துலாம் போட்டேன். ஸோ இதையும் சொல்லணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன், அதையும் செய்து விட்டேன். ஓகே, நன்றி. இந்த வீடியோ பிடிச்சா பாருங்கள், பெடிகள்லாம் தள்ளி விட்டு போயிட்டே இருங்க. தேங்க்யூ. அப்புறம் மை டியர் போர்ட்வுட் வியூவர்ஸ், இப்போது ரொம்ப பேர் வந்து எனக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. அந்த அதுலேயே இருக்குது மிஸ்டு கால்னு இருக்குது, அப்புறம் ஸ்பேம் கால்னு இருக்குது, அன்னோன்னு இருக்குது. மோஸ்ட்லி என்னுடைய பழக்கம், நான் வந்து யார் கூடயும் வந்து கமிட்மெண்ட் வச்சுக்க விரும்ப மாட்டேன். எனக்கு பிகாஸ் நான் சும்மா என்னென்னமோ ஜாயின் திஸ் குரூப்பு, விசிட் திஸ் குரூப், அப்படி எல்லாரையும் ஏகப்பட்டது எல்லாம் வரும். நெவர் அது அப்படி கூட தொட மாட்டேன். நான் அப்படியே அழிச்சு விட்டு போயிடுவேன். ஆமாம், டெய்லி இட்ஸ் ஹெடேக்கிங் மீ. நான் இதை பற்றி உங்கள்கிட்ட பேசணும்னு நினச்சேன். அதனால் ஸோ நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணால் அது பண்ணால் இது பண்ணால் இதில் ஜாயின் பண்ணு, அதில் ஜாயின் பண்ணு, ஆமாம் இங்கே பேசுகிறதுக்கு வா, அங்கே பேசுகிறதுக்கு வா, இப்படிலாம் கூப்பிட்டா நான் வரமாட்டேன். பிகாஸ் ஐ ஹாவ் லாட் ஆஃப் பேக் டு. ஏன் வேலைகளே ஏகப்பட்ட வேலைங்க பெண்டிங்கில் கிடக்குது. நான் எப்படி உங்கள் கூட வந்து கமிட்மெண்ட் வச்சுப்பேன்? அட் சேம் டைம் நான் வந்து உங்கள் கூட சேரவே முடியாது. அப்படி நான் உங்கள் கூட சேர்ந்தாலும் அது உங்களுக்கு எந்த வகையிலையும் நன்மையை தராது. ஏன்னா பிகாஸ் ஐ ஆம் லைக் திஸ், ரைட்டா? ஸோ மன்னிச்சிடுங்க, அப்போ நீங்கள் ஃபோன் பண்ணல, நான் எடுக்கலை. இமெயில் இருக்குது, எனக்கு இமெயில் அட்ரஸ் இருக்குல்ல, அப்படி அதில் நீங்கள் வந்து ஏதாவது சொல்லறதா இருந்தால் சொல்லலாமே. ஏதாவது வேறு இம்பார்ட்டண்ட்டு மெசேஜ், இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயம், இல்லை என்னை பற்றி தெரிஞ்சு கொள்ள வேணும்னா அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஜஸ்ட் நான் உட்காந்துருக்கிற இடம், ஏரியா எல்லாமே இது வந்து அறியப்பட ஒரு விஷயம். ஒரு என்னமோ சொல்லுவாங்களே, சம் டிவைஸ், என்னங்கிறது ஜிபிஎஸ்ஸா, அந்த மாதிரி வெரி ஈஸி, இட் வெரி சிம்பிள். பட் நான் யார் கூடயும் வந்து பழகுவதற்கு நான் ஏன் பயப்படுகிறேன் என்றால், நான் அவர்களுடன் ஒத்துப்போக வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டுவிடும். ஹாய் சொல்லணும், ஹவாய் சொல்லணும், சாப்பிட்டியா கேட்கணும், தூங்குனியா கேட்கணும், சினிமாவுக்கு வரியான்னு கூப்பிடுவான், தண்ணி போட வரியான்னு கூப்பிடுவான், பொண்ணு கூட்ட போகலாம் வரியான்னு கூப்பிடுவான். ஸோ ஐ டோன்ட் லைக் தட். அதனால மேக்ஸிமம் ஐ டோன்ட் வாண்ட் டு மேக் அ கமிட்மெண்ட் டு வித் எனிபடி. ஸோ நான் அந்த மாதிரி ஃபோனுக்கு நீங்கள் பண்ணுங்க, நான் எடுக்கலைன்னா கோச்சிக்காதீங்க. என்னுடைய இமெயில் அட்ரஸ் அங்கே இருக்குது. அதில் நீங்கள் ஏதாவது தெரியப்படுத்திருந்தால் தெரியப்படுத்தலாம். ஸோ இது வந்து நான் ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சேன், எனக்கு சொல்ல முடியாமல் போகிறது. மற்றபடி என்னை பற்றி பெரிதாக சொல்லுவதற்கு ஒன்றுமில்லை. நானும் உங்களைப் போல தான், ஒரு அறிவு கிட்ட முட்டா பையதான், பிழைக்க தெரியாத முட்டை பையதான், பிழைக்க தெரியாத ஆமாம் இழிச்ச வாயன் அப்படி சொல்லுவாங்க. என்ன ரொம்ப பேர் இழிச்ச வாயன், அவன் ஒரு லூசு கம்னாட்டி அப்படி தான் சொல்லுவாங்க. தட்ஸ் நாட் அ மேட்டர் டு மீ. அதை பற்றி எனக்கு பிரச்சனையாக கிடையாது. இந்த உலகத்தில் அப்போ எல்லாருமே இழிச்ச வாயன் தான். எவன் உருப்புற வாய் எவனுக்கு இருக்குது? வாயை திறந்தால் பொய். ஸோ ஐ டோன்ட் கேர் about that nonsense peoples. ஓகே, ரைட். நான் சொல்லணும்னு நினச்ச விஷயத்த சொல்லிட்டேன். எனிவே கொஞ்சம் ஏதாவது தெரியப்படுத்தினா என் இமெயில் அட்ரஸ் இருக்குது, அதில் தெரியப்படுத்துங்க. இந்த ஜாயின் கீனில் விசிட் பண்ணு, இல்லை சேர்ந்துருக்கோம், இந்த சேர்ந்துக்கலாம் அனுப்பாதீங்க. ஏன்னா நான் சேர மாட்டேன்.